மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் என்பது 2024-25 தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த தாய்மானவர் திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். சரியா? சமீபத்தில் ஒரு டேட்டாவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2.2% அளவிற்கு வறுமை கோட்டு கீழே மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களையும் சரி பண்ண வேண்டும். வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து அவங்களோட நிலையை உயர்த்த வேண்டும். அதற்காக தான் இந்த தாய்மானவர் திட்டம் 2024-25 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? இந்த திட்டத்தின் கீழ் ஒரு சில முக்கியமான துணை திட்டங்கள் இருக்குது. அதாவது ஒரு நல்ல கல்வியை வழங்க வேண்டும், மருத்துவ வசதி, சரியா, நல்ல திறன் மேம்பாடு, இது எல்லாமே சூப்பராக கொண்டு வந்தால் தான் அவங்கள வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். சரியா, மீட்டெடுக்க முடியும். அதனால தான் இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? இதற்கு கீழே இருக்க முக்கியமான துணை திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி ரேஷன் பொருள் வழங்கும் திட்டம். சரி, அந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் இல்லம் தேடி ரேஷன் பொருள் வழங்கும் திட்டமானது ஆகஸ்ட் 12, 2025 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம், சரிங்களா, 65 வயது, அதாவது ஆரம்பத்தில் 70 வயது சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? இது ஒன்று. ஓகேவா? முதியோர்களுக்கு கவர் பண்ணியாச்சு. அடுத்து, பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய 18 வயசு வரைக்கும் அவங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு மாதம் 2000 ரூபாய் நிதி வழங்கப்படும். அந்த திட்டத்தின் பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பு கரங்கள் திட்டம். சரியா? பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் நிதி வழங்குற திட்டம். சரிங்களா? இது அன்பு கரங்கள். அதே மாதிரி அன்பு சோலை திட்டம். சரி, அன்பு சோலை அப்படிங்கிறது வீட்டில் ஆதரவற்ற நிலையில் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற நிலையில் இருக்கிற அந்த முதியோர்கள், சரிங்களா, அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்து அவங்களோட தனிமை போக்குற மாதிரி ஒரு இடத்த அவங்க சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அங்கே அந்த முதியோர்களுக்கு, அதாவது அப்பா, ஓகேவா, முதியோர்கள் தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்க பசங்க இருந்தாலும் பேரங்க இருந்தாலும் படிக்கிறதுக்கு வேலைக்கு வெளியில் போயிடுவாங்க. வீட்டில் அவங்க தனியாக இருப்பாங்க. அவங்களோட தனிமை போக்குவதற்காக அந்த முதியோர்கள், சரிங்களா, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தேவையான, அதாவது அவங்களுக்கு ஏதாச்சும் தனித்திறமையில் இருந்தால் அதற்கு பயிற்சி வழங்கப்படும். யோகா பயிற்சி, சரியா, நூலகம் மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும். இப்படி நிறைய பயிற்சிகளை அந்த முதியோர்களுக்கு வழங்கி அவங்களுடைய தனிமை போக்குவதற்கு தான் என்ன திட்டம் தொடங்கியிருக்காங்க, அன்பு சோலை. அப்போ அன்பு சோலை முதியோர்களுக்கு, அன்பு கரங்கள் பெற்றோர் அடைந்த குழந்தைகளுக்கு, இல்லம் தேடி ரேஷன் பொருள், சரிங்களா, அந்த முதியோர்களுக்கு ரேஷன் பொருளை வீடு தேடி வழங்கும் திட்டம். இதுதான் முதலமைச்சர் தாய்மான திட்டத்தின் முக்கியமான துணை திட்டங்கள். நோக்கத்தை மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைய பதிவிற்கான கேள்வி, முதலமைச்சரின் தாய்மான திட்டத்தின் இலக்கு என்ன? அன்பு கரங்கள் மற்றும் அன்பு சோலை திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.